Hello everyone. In this video we are going to see 10th Samachit Max Trigonometry exercise 6.3 question number 6. Question number 6 la enna kuduthirukanga a lift in a building of height 90 feet. So the lift oda height வந்து 90 feet அப்படினு kuduthirukanga with transparent glass wall is descending. So the lift oda ஜன்னல் இல்ல வால்லாம் வந்து transparent glassல இருக்கு அது மேல இருந்து கீழ இறங்குது from the top of the building, and the top of the building angle of depression to a fountain in the garden is 60 degree. So garden la ஒரு fountain இருக்கு அந்த fountain பார்க்குற angle வந்து 60 degree from top of the lift ஓட டாப்ல இருந்து கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு fountain பார்க்குற angle வந்து 60 degree. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 2 minutes later, so ஒரு 2 நிமிஷம் கழிச்சு angle of depression reduced to 30 degree if the fountain is 30√3 feet from the entrance of the lift. So entranceல இருந்து இந்த fountain வந்து 30√3 distance இருக்கும்போது and topல இருந்து பார்த்து 60 degree after 2 minutes எங்க வந்து நிப்பாங்கன்னு தெரியாது after 2 minutes பார்க்கும்போது 30 degreeல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. If the fountain is 30√3 feet from the lift, from the entrance of the lift ஓட entrance ல இருந்து அந்த fountain ஓட distance 30√3 மீட்டரா இருக்கும்போது 30√3 feet இருந்தா find the speed of the lift which is descending. இந்த lift மேல இருந்து கீழே இறங்குற lift ஓட speed எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So இந்த question வந்து இந்த question நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவங்க findingனு கேட்டிருக்கிறது வந்து speed of the lift which is descending. So ஒரு speed அப்படின்னு வேணும்னா speed find out பண்ணோம்னாலே speed ஓட formula வந்து distance divided by time. So distance divided by time இதுதான் speed ஓட formula. இல்ல distance வந்து time into speed, time வந்து distance divided by speed, இது மாதிரி distance time speed ஓட ரிலேஷன் இருக்கிற ஃபார்முலா இதுதான். ஸோ கொஸ்டின்ல வந்து ஸ்பீட் கேட்டிருக்காங்க அண்ட் அப்போ டிஸ்டன்ஸ் இல்லை டைம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஸோ தட் நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் இது ரெண்டுல கொஸ்டின் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minutes later அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. 2 minutes. ஸோ 2 minutes later அவங்க சொன்னதுனால அப்போ அவங்க டைமை கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கேருந்து எங்கே டாப்ல இருந்து ஆஃப்டர் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஏபிசி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசிடி. ஸோ இது ஏபிசிடி நம்ம இதை டினோட் பண்ணிக்கிட்டோம்னா ஏ டு பி அது இறங்கின ஸ்பீடு மட்டும்தான் அவங்க டைம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டு பி அந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ஏதாவது இருந்தா அதான் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இந்த ஏல இருந்து பில வந்தது தான் 2 minutes. ஸோ இந்த டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் வச்சிருந்தோம் நம்ம டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம சம் இப்போ போடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏபி வேணும். அப்போ இங்க 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிசிடில இருந்து நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். A to C வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்படியே சம் போடலாம். நம்மளுக்கு இங்க ஏபி வேல்யூ தான் வேணும். நமக்கு ஏசி வேல்யூவும் பிசி வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண tan 30 டிகிரி அதுக்கு நம்ம போகலாம். tan 30 டிகிரி நம்ம இப்போ எடுக்கணும். So from triangle ACBCD BCD ல tan 30 degree equal to BC divided by CD. So tan 30 ஓட வேல்யூ வந்து 1 divided by √3. BC வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. divided by CD value வந்து 30√3 தெரியும். So 30√3 இப்போ ஆப்போசிட் சைடில் போயிடுச்சுன்னா BC வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 30√3 divided by √3 வெறும் BC மட்டும் இங்கே வச்சுப்போம். √3 கேன்சல் ஆனால் BC வந்து 30 இங்கே வந்து
யூனிட்ஸ் வந்து ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம ஃபீட்டுன்னு எழுதிப்போம். ஸோ பிசி 13 தெரிஞ்சிடுச்சு. பிசி மட்டும் 30 ஃபீட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏபி என்னவா இருக்கும்? therefore AB equal to AC minus BC. AC வந்து 90 minus BC வந்து 30. therefore AB வந்து 60 feet. so AB வந்து இப்போ distance of AB AB வந்து 60 feet அப்படின்னு கிடைச்சாச்சு. next time வந்து 2 minutes அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மினிட்ஸ் ஆவோ இல்லை செகண்ட்ஸ் ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பீட், இப்போ நமக்கு ஸ்பீட் என்னன்னு தெரியணும். ஸ்பீட் வந்து distance divided by time. distance வந்து 60 divided by time வந்து 2 minutes. so 60 by 2 is 30. இது ஃபீட்டில் இருக்கிறதுனால 30 feet per minute அப்படின்னு போடணும் நம்ம. ஸோ இந்த மினிட்டை சப்போஸ் நம்ம செகண்ட்ஸாக ஆர் 2 minutes 120 seconds அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ இதே டிஸ்டன்ஸ் பை, இது நம்ம ஆல்டர்னேட் தான் நான் சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து 60 divided by 120 ஆகும். இது நம்ம எப்படி போடுவோம்னா 60 divided by 120, அதாவது கேன்சல் பண்ணால் 1/2 வரும். 1/2 ஒரு ஹாஃப், அப்போ 0.5 feet per seconds. ஸோ கொஷின் ஆன்சர் வந்து உங்களுக்கு மினிட்ல கொடுத்துருக்காங்களா செகண்டில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ரெண்டுமே கரெக்ட் தான். 30 feet per minute, 0.5 feet per seconds. நம்ம இது மினிட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆன்சர், டைம் செகண்ட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆன்சர். அவ்வளோதான். கொஷின் நம்பர் 6 சொல்யூஷன் is over. Hope you all can understand the video. Thank you.